கெடுத்தது இல்ல, பைத்துல தான் அடிச்சது இல்ல, பொழப்ப நம்பி பொழைச்சிருக்கிறேன். நான் உண்மையானவன் ஊருக்குள்ள. என்ன சும்மா தடியோட வரீங்க? அது ஒண்ணு இல்ல, குழி இருக்கான்னு பாத்துட்டே வந்தேன். இந்த ஆண்டியப்பனை எப்படியாவது குழியில தள்ளி விட்டுறணும்னு சில புல்லுருவிங்க இங்க அலைஞ்சுகிட்டு இருக்க. எதனால? என்ன சிவா, நீ இன்னும் சின்ன பையனாட்டமே இருக்கிற. உன் தங்கச்சிக்கு நம்ம ஆபீசருக்கும் கல்யாணம் நடக்கிறது சில பேருக்கு பிடிக்கல. அவங்க தான் இந்த வேலையை செய்யறாங்க. ஆனா நான் உஷார் இல்ல. நீங்க விழுந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் கீழே விழுந்தது தெரிஞ்சிருக்கேன். ஆனா தள்ளி விட்ட சந்துருவை பத்தி நீ தெரிஞ்சிருக்கியா? என்ன பத்தி தெரியாம என்கிட்ட மோதுறானுங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா எல்லாரையும் வெட்டி தள்ளிடுவேன். டேய் அதெல்லாம் வேணாண்டா. நீ என்ன அவங்கள மாதிரியா? எஸ்பியோட மச்சானாச்சே. வந்த வேலையை மறந்துட்ட பாரு. எஸ்பி சார் வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. சாரோட அண்ணங்கள்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ செம்பகத்தை ரெடி பண்ணிட்டு அப்புறமா கூட்டு வந்துடுறேன்னா? அங்கேயா? பின்ன அது என்ன புது பழக்கம்? அங்கெல்லாம் நான் கூட்டிட்டு வர மாட்டேன். வந்த என்னடா? அவங்க இஷ்டத்துக்கு நினைச்ச நேரத்துல எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். டேய் அவங்களாம் பெரிய ஆளுங்கடா. அவங்கள விட பெருசு எனக்கு என் தங்கச்சி தான். பொண்ணை பார்க்கணும்னா குடிசைக்கு வந்து பார்க்க சொல்லு. அது சரி, இப்போ ஓ நேரம். நீ சொல்றபடிதான் செய்யணும். நான் போய் சொல்றேன். என்ன பண்றது? ராஜாவுக்கு ராஜா நான் தான். இங்க பாரு, அவங்க முன்னாடி இப்படி அழுதுட்டு நிக்காத. அப்புறம் நீ என்ன பார்க்கவே முடியாது. அவர் உனக்காக ஆசையா வாங்கி கொடுத்திருக்காரு. இத வாங்கிக்கமா, வாங்கிக்க. உனக்காக நாங்க பொண்ணு கேட்டு வர்றத பார்த்து அவங்க என்ன மொத்தம் போறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க இல்ல. சிட்டியில் இருக்கிற ஜனங்களை விட இவங்களுக்கு அன்பு பாசம்லாம் அதிகம். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஒண்ணுமே தெரியாத ஒரு காட்டுக்கரடியும் இந்த கூட்டத்துல உண்டு. அது என்ன பண்ணுனா, இங்க இருக்கிறவங்களுக்கு துணி கொடுக்க கூட ஒத்துக்காது. ஆனா சார் அதை கரெக்ட் பண்ணிட்டாரு. அது எப்படி பண்ண? அவரை கூப்பிட்டு பேசின முதல்ல எதிர்த்தாரு, அதுக்கப்புறம் சம்மதிச்சிட்டாரு. சார் அந்த பெருசுக்கு 3 பாட்டில் சாராயம் வாங்கி கொடுத்ததும் சொன்னபடிலாம் மண்டையாடிட்டு ஒரு பாட்டும் பாடிட்டு ஓடியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல. வாங்க சும்மா உட்காருங்க. பரவாயில்ல, நாங்க எங்கே இருக்கோம். சிவா எங்க? நான் எங்க இருக்கேன். நீங்க உங்க குடும்பத்தோட செண்பகத்தை பார்க்க வரீங்கன்னு ஆண்டியப்பன் ஏற்கனவே சொன்னாரு. ஆண்டியப்பன் சொன்னது தப்பு. இவங்கெல்லாம் என்னுடைய சீனியர் ஆபீசர். ஏறக்குறைய நாங்க சொந்தக்காரங்க மாதிரி தான். நான் அடிஷனல் டிஜிபி மூர்த்தி, இவரு மிஸ்டர் விஸ்வநாத், லாண்ட் ஆர்டர். இவங்களை நல்லா பாத்துக்க. இவர் தான் டிஜிபி சாரு, அவர் ஓவல ஆபீசரு. இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நீங்க எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். எசமா வீட்ல இருந்து யாரும் வரலீங்களா? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்க சொந்தக்காரங்க மாதிரி. இவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க அம்மா மட்டுமே இருக்காங்க. அவங்களுக்கும் பாவம் உடம்பு சரியில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன். திடீர்னு அவங்க கிட்ட சொல்லி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் மெதுவா நாங்க இந்த விஷயத்த சொல்லலாம்னு இருக்கோம். எல்லாம் எசமானோட இஷ்டம். செம்பகத்தோட சாதகத்தை நல்லா துருவி பார்த்த பிறகுதான் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுது. அவளுக்கு ராசயோகம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் மகமாயை வேண்டிக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஏற்கனவே இவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். எங்க கல்யாண பொண்ணு? ஆமாடி, செண்பகம். செண்பகம், சும்மா சொல்லக்கூடாதுடா. உன் செலக்ஷன் சூப்பர்ரா. இவன் காட்டுக்குள்ள வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னு கேட்ட உடனே நாங்கெல்லாம் ஷாக் ஆயிட்டோம். ஆனா நேர்ல பார்த்த உடனே தானே தெரியுது இதுல ஷாக் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உன்னுடைய செலக்ஷன் ரொம்ப சூப்பர். இந்த காட்டுலயே ரொம்ப அழகு எங்க செண்பகம் தான். அவ சொல்றது சரிதாங்க. இந்த காட்டுல செம்பகத்தோட அழகை பத்தி பேசாத ஆளே கிடையாது. நம்ம ஃபாரஸ்ட் ஆபீசர் செம்பகத்தோட அழகை பார்த்து பைத்தியம் பிடிச்சிடுச்சு. சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கே வரேன். பொண்ணை கூட்டிக்கிட்டு இப்பவே போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் சரிதான் எசமா. ஆனா இன்னைக்கு ராத்திரி மகமாயி கோயில்ல திருவிழா நடக்க போகுது. திருவிழா நடக்கும்போது பொண்ணை கூட்டிட்டு போறது அவசகனம். நீங்க கூப்பிட்டா நானும் வரேன். வர மாட்டேன். உங்களை வர சொல்லி யாரு சொன்னது? நிறுத்துக்கடா. பெரிய மனுஷங்க வந்துட்டு போனது எல்லாரும் பாத்தீங்கல்ல, சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல. பொறாம புடிச்ச நீங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? எஜமா என் தங்கச்சியை ஏமாத்திடுவாருன்னு. அவங்க வந்ததே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணதான். நிச்சயம் பண்ண நாளைக்கு காலையில எஜமானோட கையை பிடிச்சுக்கிட்டு என் தங்கச்சி இங்க இருந்து போவா. அதை பிடிக்காதவங்க யாரா இருந்தாலும்
தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க.